நம்ம கிணறு நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நானே வெட்டி சுத்தம் பண்ணேன். பார்த்து ஒன்றும் இல்லை, 3 பொம்பளையாள் வந்து நல்லா நீட்டாக நம்ம சொந்தக்காரர்களை விட்டேன். அருமையாக ரெடி பண்ணிட்டேன். கிணறு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இயற்கை விவசாயி முடிஞ்சால் ஒரு லைக் போட்டு போங்க. மேலே மட்டும் தள்ளி விட்டு பேசாமல் போயிடாது. ஒரு லைக் போடு. ஆமாம் பாருங்கள், இதுதான் நம்ம தங்குற இடம். சாப்பாடு ரெடி. சாப்பாடு நைட் சாப்பாடு தேங்காய் நம்ம பிடிங்கி போட்டு வச்சுருக்கு. இன்றைக்கி முழுவதும் ஓட்டினேன். வண்டி ஓட்டி இருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு, எப்படி இருக்குது இப்போ, எப்படி இருக்குது, எவ்வளோ புல் கடைஞ்சி காலையில். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் தோட்டத்தை. அது பெரிய மரம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தோட்டம் சின்னது. இது இருந்தால் நோனி பழம்னு சொல்லுவாங்க. இதை இந்த பத்தம் ரெடியாகிருக்கு. இந்த என்ன நுணானி பழம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பெண்களுக்கு மாதவிடாய் இப்போ வயிற்று வலி வருதில்ல, அதுக்கு இந்த காயத்தை பறித்து கொடுப்பாங்க. கொய்யாக்கன்று பாருங்க, அருமையாக காய்ச்சி இப்போ தான் வெட்டி போட்டுருக்கு. இன்றைக்கி முழு கருமையான வேலை, இன்னும் சமாளிக்க முடியல. ஈரோட்டில் இருக்கிற வியாபாரத்துக்கு இங்கே வந்தாலும் வேலை பெண்டகள். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இயற்கை விவசாயி. இந்த ட்ரம்முகள்லாம் இந்த நாமக்கல் லோகு கொடுத்து சைனோபெட்ரியா அதுதான் பயன்படுத்திட்டு வரேன். நன்றி. இந்த வருஷம் கண்டிப்பாக வாழை ஈன்ற அந்த கருவாயில் வந்துடுச்சு. இயற்கை விவசாயம் தான், வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன். மாட்டுச்சானம் இது. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஈரோடு பாஸ்கரன், கல்லம்பட்டி, கச்சிராயம்பட்டி போஸ்ட்டு, மேலூர் தாலுகா, மதுரை டிக். கம்ப்ரஸரில் ஓடி உள்ளே விழுந்து அதுக்கப்புறம் அதான் முடியல. செலவு தான் சமாளிக்க முடியலை. ஒரு பக்கம் உள்ள டாக்டர் படிக்குது, பையன் நர்சிங் படிக்கிறாரு. டாக்டருக்கு முயற்சி பண்ணி முடியலை, அதனால் நர்சிங் போகிறாரு. இப்போ இதுதான் டில்லரு. நம்ம டில்லர் ஓட்டுறது எப்படி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்னு பாருங்கள். நீட்டாக அழகாக. அவ்வளோதான். சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட வேண்டியதான். அப்புறம் கசகசன்னு இருக்குதுதான் ரெடி பண்ணணும். நன்றி, வணக்கம் நேயர்களே, வணக்கம். ஆமாம், நைட் சாப்பாடு கொஞ்சோன்னு ஒரு ஊறுகாய் வச்சுருந்தேன், பார்ப்போம். கல்லம்பட்டி, கச்சிராயம்பட்டி போஸ்ட்டு. தேனீக்கள் வளர்க்குறீங்க. ஆமாம், இங்கே ஊறுகாய் இருந்துச்சு, எழுதிக்கி வச்சாட்டு என்ன பண்ணுறது. அப்போ தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. கொஞ்சம் ஊறுகாய், மாங்காய் வேஸ்ட்டாச்சு, ஊறுகாய், பூண்டு ஊறுகாய். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நேற்று பூண்டு ஊறுகாய் இதை வச்சு இப்போ சாப்பிட வேண்டியது. பக்கத்துலேயே தான் எங்களுக்கு பொண்ணு கொடுத்த அக்கா வீடு இருக்குது. பாப்பாங்களை பற்றி சாப்பாட்டுக்கு நைட்டு போனாலும் போவேன் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம் நேயர்களே. எங்கேயாவது லைக் போட்டு போங்க. இயற்கை விவசாயம்.